Hey guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேஷனான ஒரு ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். தம்ப்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா இருந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபோல்டிங் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோல்டிங் ஸ்கூட்டர் எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது. இதை நானாக ஓன் ஐடியாவில் டிசைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது வெயிட் வந்து அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆர்டர் பண்ணிட்டா இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது போலவே அதனுடைய அம்சங்கள் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, சின்ன சைஸ்லேயும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, நான் அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது ரொம்பலாம் அதிக வெயிட்லாம் இல்லைங்க. இதை நீங்கள் வந்து கையில் தள்ளிகிட்டே போயிட்டு ஒரு ஷேர் ஆட்டோவில் கூட தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து போயிடலாம். அந்த அளவுக்கு தான் இது வந்து வெயிட் இருக்குது. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பைக்கில், ஆட்டோவில், எதில் வேணால் நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கலாம். இது ஃபோல்டிங் ஸ்கூட்டருன்றதுனால நம்ம வந்து இதை ரொம்ப ஹேண்ட்லியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்க்கிங் ஆகட்டும், இல்லை ஒரு டிராஃபிக்லேருந்து போகிறதா இருந்தாலும் சரி, இதை நம்ம தூக்கி வச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வர்த்தபுளாக இருக்குது. இது டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் கூட போகிற அளவுக்கு இது வந்து வெயிட் தாங்குது. ஆனால் இது சிங்கிள் பர்சன் போனால் இதனுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைன் கீ, ஒரு ஸ்பேனர் செட் கொடுத்துருந்தாங்க. இதனுடைய மேனுவல், டயக்ராம் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது நமக்கு வரும்பொழுது இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி பாக்ஸ்குள்ளே இருந்தது. இப்போ வந்து ஹேண்ட்பாரும் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி விட்டு தான் இருந்தது. இப்போது சின்ன சின்ன ரோப் மூலயமா அதை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இந்த டிஸ்பிளேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காட்டன் பாக்ஸ் மாதிரி போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிராச்சஸ் கூட இல்லாத அளவுக்கு நல்ல பேக்கிங்காக வந்து இருந்தது. இந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கிளிக் மாதிரி ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும். நீங்கள் புஷ் பண்ணாலே போதும், அது லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இப்போ ஆன் பேர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே 2 அலைன் போல்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பேரை தூக்கி நம்ம வச்சுட்டு சென்டர் பொசிஷன் வந்து பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. மேலே ஒரு 2 அலைன் போல்டு இருக்கும் போது அதை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஹேண்ட் பேரை வச்சு நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். நீங்கள் இது போல் ஸ்கூட்டரை ஓட்டி பார்க்கணுன்னு நினச்சிங்களா, இல்லை எங்கேயாவது பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் இருந்தால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி இது இருக்கான்றதை உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோலேயே நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன், சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வாங்கணுன்றதே எனக்கு ஒரு கனவு தாங்க. ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணேன், நினச்ச உடனே வாங்கினேன் தான் இப்போது. ஆனால் இதுக்கு வந்து பிளானிங் வந்து ரொம்ப நாள் வந்து போட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டரை ஓனாக வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த சுச்சுவேஷனில் மேக் பண்ணியிருந்தாலும் இதை வந்து ஃபோல்டு பண்ணி கேரி பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு பெரிய சைஸாக இருந்திருக்கும், யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் இதை வெயிட் பண்ணி இதை ஏன் உடனே நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியுன்றதுக்காகவும், இதை ஃபோல்டிங் பண்ணி யூஸ் பண்ணலாம், வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்றதுக்காக தான் நான் இதை வந்து இமிடியேட்டாகவே வந்து ஆர்டர் பண்ணேன். என்கிட்ட பணம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் வேறு ஆர்டர் போட்டேன். இது வருமா வராதா, ஏதாவது ஏமாற்றிடும், அந்த மாதிரி ஒரு பயத்தோடவும் இருந்தேன். பட்டு எனக்கு வாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். வந்தால் பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம வந்து பண்ணோம். இது வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் இல்லாமல் இது ஒரு நியூ சாஃப்ட்வேரில் தான் இருந்தது இந்த வெப்சைட்டு. அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, பேக்ஸ். நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து நம்பிக்கையாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். அவங்க சொன்ன டைமோடே எனக்கு வந்து பிஃபோராகவே இந்த ப்ராடக்ட் வந்து வந்துடுச்சு. டோர் டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சைக்கிள் பண்ணியிருக்கோம், ஹைப்ரிட் பைக் பண்ணியிருக்கோம், ஓல்டு ஸ்கூட்டரை வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் மோட்டார் யூஸ் பண்ணி ஹை ஸ்பீட் வண்டிலாம் வெஹிக்கிள்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான மேக்கிங் வீடியோ, ரிவ்யூஸு இது எல்லாமே வந்து எங்கள் சேனலில் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க போய் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், போயிட்டு மறக்காமல் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஹிக்கிள் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியாச்சு. சாவி வந்து போட்டு ஆன் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரிவ்யூ இருக்கும், இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பரும் தரேன் நான். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.